வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மளோட மகன் வந்து கேசரி கிண்ட போறார். பாருங்க, இப்போ என்ன விடுறீங்க? நெய் சேர்க்கிறீங்க. ஓகே, என்ன விசேஷம் இன்றைக்கு? இப்போ கேசரி செய்யலாம்னு வடிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ அம்மா அந்த 60th பர்த்டே. ஸ்பெஷல். குட் குட் குட். அப்போ ஸ்வீட்டன் செய்கிறீங்க. இப்போ பாருங்க உறவுகளே, நாங்கள் வீடியோ போட முதல் ஆரம்பித்ததே நம்ம பிள்ளைகள் அதை பார்த்து சமைக்கணுமென்ற காணி தான். இப்போ மகனே வந்து இப்போ கேசரிக்கின்ற அளவுக்கு வந்துட்டார். பாருங்க, சந்தோஷம். ஓகே, இப்போ நீங்கள் தொடங்குங்க. நெய் கொதிச்சிட்டுது. அது நட்டு எடுக்கிறீங்க என்ன கொஞ்சம். கொஞ்சம் நட்ஸ் வந்து முழுசாக போட்டுக்கிறீங்க. ஓகேயா? ஓயா. ரைட்டா. உங்கள் ஊரில் முந்தி எப்படியாவது செய்துக்கிறீங்களா? கேசரி கிண்டிக்கிறீங்களா? ஒரு தடவை கிண்டிக்கிறோம். ஒரு தடவை கிண்டிக்கிறீங்க. ஓகேயா? அப்போ நல்லா வந்திருக்கப்ப. ஏன்னா நீங்கள் 2ஆம் தடவை ட்ரை பண்ணுறீங்க. சமைக்கிறது தான், அதுதான் சமையல். ஓகேயா? உங்களுக்கு சமையல் விருப்பம் தானே? சமைக்க விருப்பம், ஆனால் அது சாப்பிடாக்கிறதுக்கு தான் வந்து பிரச்சனை. சாப்பிட்றதான் பிரச்சனை. ஓகே ஓகே. இப்போ இறக்க போகிறீங்க. இறக்கி இன்னொரு பாத்திரத்தில் மாற்ற போகிறீங்க. இப்போ என்ன செய்ய போகிறீங்க? திரும்ப நெய் விடுறீங்களா? ரைட்டா. பாருங்க உறவுகளே, 1 கிலோ ரவையில் தான் கேசரி செய்ய போகிறார். இப்போ அதுக்கு சட்டி சூடுனதும் அதில் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்து, இந்த நெய்க்குள்ளே வந்து ரவையை சேர்த்து அந்த நெய்யில் வந்து வறுத்தெடுக்க போகிறார். வாங்க வீடியோவை பார்க்கலாம். இப்போ தம்பி 1 கிலோ ரவை இதில் போட்டுக்கோங்க. என்ன 1 கிலோ ரவையில் இப்போ கேசரி செய்ய போகிறாரு. இப்போ ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் வறுபட்டு வரணும். நெய்யில் வந்து ரவை வறுபட்டு வரணும். அப்போ என்னென்ன வறுபட்டுலான்னு பார்ப்பீங்க? ஸ்மெல் வரணும். ஓகே ஓகேயா. இப்போ எனக்கு கொஞ்சம் மறுபடணும். என்ன தொடர்ந்து கிளறிக்கொண்டே இருக்கிறார். பாருங்கள், ரவையும் அப்படியே கிளறி விட்டுண்டே இருக்கிறார். ஏன்னு சொன்னால் ஒரு பக்கத்தில் சூடு கூட கறிச்சுன்னு சொன்னால் அதை கீழே எரிஞ்சிடும். அதுக்காண்டி தொடர்ந்து கிண்டி கொண்டே இருக்கிறார். கலர் மாறிக்கொண்டு வருது. பார்த்தீங்களா தம்பி? வறுவடை கொஞ்சம் ப்ரௌன் கலருக்கு வருது. இல்லை, வாசனையும் வருது. வறுவடை வாசனையும் வருது. இப்போ வறுவட்டு தப்பு தம்பி. இப்போ அதுக்குள்ளே வந்து சுடு தண்ணியாக கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கிறீங்க. என்ன சுற்றி விடும். நீ பச்சை தண்ணியும் விடலாம், ஆனால் கொதி தண்ணி விட்ட மாட்டேன். சீக்கிரம் எங்களுக்கு ரெடியாயிரும். அப்படியே கிண்டி கொண்டு வாங்க. அப்படியே கரையால் விட்டுட்டு வாங்க. அப்படியே விடுங்க. என்ன கொஞ்சம் விடுங்க. அப்படியே சுற்றி சுற்றி விட்டுவாங்க. அப்படியே கிண்டுங்க. இப்போ என்ன சேர்க்குறீங்க தம்பி? சீனி. ஓகேயா. பாருங்க உறவுகளே, 1 கிலோ ரவைக்கு 750 கிராம் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கிறார். இனிப்பு வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைக்கலாம். பாருங்க உறவுகளே, இப்போ தேவையான அளவு சீனி சேர்த்து அதுக்கு கொஞ்சம் சுடுதண்ணி விட்டு பிரட்டி எடுத்துருக்கிறார். இப்போ இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். அப்போ அது வந்து சுடுதண்ணிக்குள்ளே கலரையும் சேர்த்து பிரட்டை எடுக்க போகிறார். பாருங்கள், கொஞ்சம் கலர் எடுத்து ஜொக்கில் எடுத்து அதில் வந்து கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்து கலந்துட்டு அதில் தண்ணி சேர்த்து குழைக்க போகிறார்.
ஆரஞ்சு தான் வருது. இல்ல ஆரஞ்சு இல்ல, மஞ்சளும் ப்ளூவும் தான் இருந்தது. இப்போ ஏலக்காய் எடுத்து பவுடராக்கி சேர்க்குறீங்க. நனநன்ற பவுடராக சேர்த்து அரைச்சிருக்கிறீங்க. அதை இப்போ இதுக்குள்ளே சேர்க்குறீங்க. என்ன பாருங்க உறவுகளே, நெய்யில் பொரித்து ஏற்கனவே எடுத்துருந்தவர் அந்த கஜுவும் ப்ளம்ஸும் இப்போ அதுக்குள்ள சேர்க்கிறார். சேர்த்து இப்போ அதை பிரட்டி விட போகிறார். இப்போ இன்றைக்கு அம்மாவுக்கு அம்மாவோட பர்த்டேக்கு ஸ்பெஷல் மகன் ஃபர்ஸ்ட் டைம் கேசரி கண்டி இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம்னா அந்த முதல் உங்களோட உள்ள இருக்காது கிண்டிக்கிறீங்க. இப்போ வந்து அம்மாவுக்கு இங்கே கிண்டி கொடுக்குறீங்க. நாங்க இல்லாத தம்பி இருக்க முந்தி கிண்டுனவர். அப்படியா? முந்தி கிண்டுனவர். ஓகே ஓகே. தண்ணி இருந்தீங்க ஒளிவா கொஞ்சம் நெய் இங்கே இருங்க. வந்து நெய் என்னம்மா அப்பா இங்க இருக்க தண்ணி அதுக்க விட்டு விட்டேன். கூட்டிடுமா அது கடலோட சேர்த்து வச்சிங்களா? கலர் விட கொஞ்சம் டார்க்காக இருக்கிறது. கலர் 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 ஒரு போத்தல் மட்டும் நஞ்சு இல்லையா? ஓ பாருங்க உறவுகளே, என்னோட மகன் அம்மாவோட பர்த்டேக்கு ஸ்வீட் செய்யணும்னு சொல்லி கேசரி கண்டிருக்கிறார். பாருங்க பாருங்க, நல்லா இருக்குது. டேஸ்ட் பார்த்தோம் நல்லா வந்திருக்கு. இப்போ இதை நாங்கள் வந்து ஸ்மால் பீஸாக கட் பண்ணி எடுக்க போகிறார். நன்றி உறவுகளே, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். சுவை என்பது அளவற்றது.